வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். யார் ஒருவர் பெயரும் புகழும் பெற்று விட்டாலும் கூட, கொஞ்சம் உச்சநிலைக்கு வந்து விட்டாலும் கூட, மற்றவர்களுக்கு பொறுக்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இயல்பான ஒன்று. எல்லா மனித வர்க்கத்துக்கும் இயல்பான. அது போல சுவாமிஜி அங்க வந்து ஒரு குடியில் அமைச்சு இப்படி வளர்றது கூட பிடிக்காம அதற்கும் எதிர்ப்பு உணர்வுகள்லாம் நிறைய கிளம்பி இந்த காலத்துல. அப்ப கூட பாத்தீங்கன்னா 2 பேரு காவி துண்டுகள் காவி வெட்டிகளோட பயிற்சி எடுக்க வருவது போல வந்துட்டு, அப்புறம் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தானே வருவாங்க என்றைக்கு ஒரு நாள். அந்த மலை அடிவாரத்திலேயே பாறைகள் இருக்குல்ல, போய் உட்காந்து 2 பேரும் ஏதோ ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க, சதி திட்டம் தீட்டியிருக்கு. அதை நம்ம மன்ற அன்பர் ஒருத்தர் வந்து, அன்பரோ அல்லது பேராசிரியர் ஒருத்தர் வந்து சாந்திகிட்ட சொல்றோம், அதை பற்றியெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், வாங்க நல்லதே நடக்கும்னு சொல்லி சாமி சொல்லிட்டேன். சுவாமிஜிக்கு எதிராக அவர்கள் போட்ட திட்டங்கள் அப்படின்னா எப்படிப்பட்ட திட்டங்கள் போட்டிருப்பாங்கன்னு பாருங்களேன். உண்மையை எடுத்துரைத்த எந்த ஒரு மகானையும் எந்த ஒரு ஆன்மீகவாதியையும் இந்த மனித கூட்டம் விட்டு வைக்கவில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நமக்கே நல்லா தெரியும். அன்றைக்கும் அப்படித்தான், இன்றைக்கும். ஆனா சுவாமிஜி அவர்களுக்கு கொடுத்த ஒரு பிளஸிங்ஸ்ல தன்னாலேயே பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து சுவாமிஜிட்ட கடைசியில சரண்டர் ஆகி காலில் வந்து விடும், எங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சுவாமிஜிட்ட மீண்டும் ஆசீர்வாதம் வாங்கி சென்றார்கள். அப்புறம் தீட்சை கூட கொடுத்தாங்க சுவாமி அப்படின்னு சொன்னாங்க பேராசிரியர். சுவாமிஜியினுடைய அருளாற்றலுக்கு முன்னாடி எதுவுமே கிட்ட நிற்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அனுபவார்த்தமான உண்மைகள். அது போல நம்முடைய தாமோதரன் ஐயா கூட ஒரு அனுபவம் சொன்னார். நம்ம சாதாரணமா நமக்கு பிடிக்காத ஒருத்தவங்களுக்குன்னா வாயால ஏசுதல் அல்ல அப்படின்னு சொல்லும், திட்டுறது அல்லது வையது, கண்ணா பின்னா பேசுறது ஒருத்தர். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல இல்ல இந்த காலத்துல ஏதோ இந்த மாதிரி நடைமுறைகள் சில இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த ஏவல் பில்லி சூனியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தருமையில ஏவல் ஒன்று, ஒரு கெட்ட ஆவியை வச்சு யாருக்கு கெடுதல் நினைக்கிறோம்னு சொல்றோமோ அதை இந்த மாந்திரிகம் என்று சொல்லக்கூடிய முறையில சில மந்திரங்களை எல்லாம் வச்சு ஒரு ஆவியை தன்னகத்தே கொண்டு வந்து வச்சு அதை அடக்கி செய்ய. சுவாமிஜி இப்படி ஒரு ஆசிரமத்தை உருவாக்குவது கூட பொறுக்க முடியாத ஒரு அன்பர். அவர் இது போல ஒரு ஏவல் ஒன்று செய்திருக்கிறார். பெரும்பகுதி எல்லாரும் அதை தெரிஞ்சிருந்திருக்கலாம். இது போல ஏவி விடும்பொழுது அதுவும் ஒரு ஆன்மா தான், அது துர்பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதை பழிக்க வச்சிருப்பான். அது ஆழியாறு அருட்பெரும் ஜோதி நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சுவாமிஜி உள்ள பெரும்பகுதி அவங்க தவநிலையில தான் இருப்பாங்க. தவம் செய்யறதுக்குன்னு நேரம் ஒதுக்கி நான் தவம் இருக்கிறேன்னு இருக்கிறது. எப்பவுமே அந்த லோ ஃப்ரீக்வன்சி அதுலேயே அந்த தவநிலையில இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன சகஜ நிஷ்டை, சதா சர்வகாலமும் அந்த தியான நிலையிலேயே இருக்கிறது. இந்த இறையோடையே ஒன்றி இருக்கிறது. அதை தாண்டி இந்த மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வர்றது, ஹை ஃப்ரீக்வன்சிக்கு வர்றது. இது போல ஏதோ ஒரு தீய சக்தி அருள் பெரும் ஜோதி நகரை நோக்கி வருகிறது அப்படிங்கிறது சுவாமிஜிக்கு உள்ள மனசுல பட்டு போச்சு. அருள் பெருஞ்சோதி நகரை சுற்றி ஒரு அருள் வேலி அமைக்கிறார்கள். அதைதான் சுவாமிஜி நமக்கு அருள் காப்பு அப்படின்னு கொடுப்பார். நீங்க கூட இந்த லவகுசா மாதிரி படங்கள் வந்ததெல்லாம் பார்க்கலாம். இந்த முனிவர்கள் செய்யக்கூடிய யாகத்தை சில அசுரர்கள் வந்து அழிப்பதற்காக வரும் பொழுது இந்த லவகோசா 2 பேரும் இந்த அம்பு மாதிரி பெய்து அந்த அன்பு மழை என்ன செய்யும், அப்படியே நிறைய அப்படியே ஒரு ஒரு குளோபு மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல எந்த தீய சக்தியும் மண்டாது அதை காத்து கொண்டிருக்கும். யாகம் நல்லபடியாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த அசுரர்கள் எந்த ஒரு தீமை செய்தாலும் கிட்ட நெருங்க முடியாது. அது போல சுவாமிஜி போட்ட அந்த ஒரு அருள் காப்பு அந்த தீய சக்தியை நெருங்க முடியாமல் என்ன செய்து தடுத்து விடுது. உடனே அந்த சோல் என்ன பண்ணுது, ரிட்டர்ன் ஆகுது. மோதி பார்த்துட்டு உள்ள வர முடியாம ரிட்டர்ன் ஆகுது.
அருள் காப்பு போட்டார். சுவாமிஜிக்கு ஒரு சிந்தனை வருகிறது, உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது போல ஒரு ஏவல் ஒன்று செய்தால் அந்த சொன்ன வேலையை செஞ்சுட்டு தான் அது ரிட்டர்ன் ஆகும். அப்படி சொன்ன வேலையை செய்ய முடியாமல் போனால் அந்த ஆவி என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, எய்தவர்களையே தாக்கும் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க, இல்ல தெரிஞ்சிருப்பீங்க. சோ ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் சுவாமிஜிக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு, ஆகா எய்தவன் மேல இது திரும்ப போய் இதனுடைய ஆக்ரோஷத்தை காமிச்சதுன்னா அவனுக்குள்ள ஒரு துன்பம் ஏற்படும் அப்படின்னு அவனுக்கு ஒரு அருள் காப்பு போட்டாங்க. சுவாமிஜி போட்டு அவனை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம படிக்கலாம் இரண்டொழுக்க பண்பாடு, நம்ம படிக்கலாம் பகைவருக்கு கூட ஒரு மனம் திருந்தக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கணும், எதிரியாக இருந்தாலும் அப்படின்னு தவநிலையில வாழ்க்கை தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் நம்ம மேல இத மாதிரி ஒருத்தர் ஒரு கெடுதலை ஏவி விட்டா என்ன செய்வோம், ஒரு கெடுதல் நினைச்சா அவன் எப்படியாவது அழிஞ்சு போகணும் அப்படிதான் நினைப்பான். இதோடு சரி அவன் போகும், அந்த சிந்தனை இவங்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பான். ஆனா அருள் தந்தை அவர்கள் பாருங்க, அப்படி நம்மை அழிப்பதற்காக ஒரு செயல்பாடு செய்தவனை கூட நாம் அவனை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு செயல்பட்டு பாருங்க. சொன்னதை செய்பவர், சொல்வதை செய்பவர், எது செய்ய முடியுமோ அதை மட்டும் சொல்பவர்னு சொல்லுவோம் பாருங்க. அது போல எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பாடத்தை அவர் கரெக்டா நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு. அப்பதான் நமக்கு அதனுடைய பெருமைகள் எல்லாம் தானா தெரியும். அதுதான், அப்படிப்பட்டவர் தான் குரு. உண்மையிலே வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.